அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு எம்ஜிஆரோட 33வது எபிசோடு 33. இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, நேற்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், புரட்சி தலைவர் அந்த டைம்ல காம்பினேஷன் வந்து புரட்சி தலைவருடைய பாடல்கள் வந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பட்டி தொட்டிகள்லாம் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு வந்து எம்.எஸ். விஸ்வநாதனுடைய அந்த இசை, கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் வரிகள், அதை வந்து பாடினவர் டிஎம்எஸ் சவுந்தரராஜன். உங்களுக்கு தெரியும், டிஎம்எஸ் தான் புரட்சி தலைவருக்கு வந்து மலைக்கல்லன் படத்துல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டினிலே, சொந்த நாட்டினிலே, நம் நாட்டினிலேன்னு பாடுறாரு. பாட்டு ஹிட்டு, படமும் ஹிட்டு. அதுல இருந்து புரட்சி தலைவர் வந்து டிஎம்எஸ் தான் பாட சொல்றாரு. இப்ப இந்த காம்பினேஷன்ல வந்து நிறைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் மக்கள் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எம்.எஸ். விஸ்வநாதன் குரூப்ல ஒரு சீஃபா ஒருத்தர் இருக்காரு. யாரு? எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு, மெல்லிசை மன்னன் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு அசிஸ்டண்டா வந்து சங்கர் கணேசன் ஒருத்தர் இருக்காரு. சங்கர்னு ஒருத்தர், கணேசன் ஒருத்தர், ரெண்டு ரெட்டையர்கள். இந்த சங்கர்ன்றவர் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, மியூசிக் டைரக்டரு. உடம்பு பூரா, கழுத்து பூரா செயினா போட்டிருப்பாரு, கையில பூரா பிரேஸ்லெட், மோதிரம் போட்டு தங்கத்திலே மின்னுவார். இவர் வந்து முதல்ல வேலை வெட்டி இல்லாம புரட்சி தலைவர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்கிறாங்க. தலைவரே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்ப புரட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி நான் என் பிறந்தேன், இதே இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரு. நல்லா அவரும் மியூசிக்லாம் போடுறாரு, நல்லா டெவலப் ஆகி வர்றாரு. இந்த சங்கர் கணேஷ் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, சங்கருடைய வாழ்க்கையில நல்லா கேளுங்க. இவருக்கு தபால் வருது, ஒரு தபால் வருது. தபால்ல ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல் யாருக்குமே, நம்மளுக்கு வந்து தபால்ல ஒரு பார்சல் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆர்வமா ஈகரா அதை பிரிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு யாரோ தபால் அனுப்பியிருக்காங்க, என்ன பார்சல் இருக்கும், உள்ள ட்ரெஸ் இருக்குமா, புக்கு இருக்குமா, நல்ல கிஃப்ட் இருக்குமா, ட்ரெஸ் இருக்குமா, டாய்ஸ் எது இருக்குமா, என்ன இருக்குன்னு யாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். அது மாதிரி இவர் அந்த அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்க்குறாரு பாருங்க. திறந்தா உள்ள ஒரு டிரான்சிஸ்டரை வந்து இவர் என்ன நினைக்கிறாரு, போட்டா என்ன எதுவும் பாடுதான்னு போடுறாருல. போட்ட உடனே அதில் வெடிகுண்டு செட் பண்ணியிருக்காங்க. வெடிகுண்டு செட் பண்ணா கையெல்லாம் பிஞ்சு போயிடுச்சுங்க. கை, கழுத்து, மூச்சு, நெஞ்சு, காலு, கை எல்லாம் அடி, சரியான அடி. சங்கர் கணேசு நீ உயிரோடே இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு தேவா மாதிரி அன்னைக்கு வந்து சங்கர் கணேசு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பயங்கரமான பரிதாபமான நிலைமை. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நடக்க முடியாது, இவர் ஊனமாயிருவாரு அப்படின்றாங்க. புரட்சி தலைவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. போய் என்ன பண்ணுறாரு, இந்த பையனுக்கு, நம்ம பையன், இவருக்கு வந்து என்ன செலவாகுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு செஞ்சு இப்போ நல்லா குணப்படுத்திட்டாங்க. ஆனால் கால் மட்டும் நடக்க முடியாதுன்ட்டாங்க. கால் நடக்க முடியாது, ஆம்புடேஷன்னா காலை ஏற்கனவே உள்ள காலை எடுத்துட்டு செயற்கை கால் மாற்றுறது, அதான் ஆம்புடேஷன். அதை சொல்கிறாங்க புரட்சி தலைவர்கிட்ட. புரட்சி தலைவர் நொந்துட்டாரான். ஏயா, எப்படி ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருந்த பையன், இவனுக்கு போய் இப்படியா, எவ்வளோ செலவானாலும் சரி, எந்த டாக்டர்ஸ்னாலும் சரி, அமெரிக்கால இருந்தனாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்டாப், அமெரிக்கால இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நல்ல டாக்டரை கூப்பிட்டாங்க, நல்ல காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவரை நடக்க வைக்கணும், நம்ம பையன் அப்படின்றாரு. டாக்டர்லாம் ஒரே ஆச்சரியம், எம்ஜிஆரே சொல்லிட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க வச்சுட்டாங்க. சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் சொல்றாரு, சங்கர் கணேஷ் சொல்றாரு, இன்னைக்கு நான் இவ்வளோ செயின், மோதிரம் எல்லாம் போட்டிருக்கேன்னா எல்லாம் புரட்சி தலைவர் செஞ்ச அவர் கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த மறுவாழ்வு தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. புரட்சி தலைவரை சொல்றாரு. சரி, இப்போ வந்து நான் பழைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்கு போவோம். முன்னாடி வந்து புரட்சி தலைவரும் சாண்டோ சின்னப்பா தேவரும், உங்களுக்கு தெரியும், சாண்டோ சின்னப்பா தேவரும் கோயம்புத்தூர்ல வந்து சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாருதி ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றாங்க. சினிமாவில் நடித்த உடனே நம்ம பெரிய ஆள் ஆன உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த புரட்சி தலைவர் வீட்டுக்கு இந்த சாண்டோ சின்னப்பா தேவர் போறாரு. அப்போ சாண்டோ சின்னப்பா தேவருக்கு வந்து அவங்க புரட்சி தலைவர் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு அவங்க வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு அரிசி இல்லை. டக்குன்னு அப்போ அவர் கையில் ரூபாயை வச்சு ஒரு 10 கிலோ அரிசியை வாங்கி புரட்சி தலைவர் வீட்டுக்கு கொடுக்குறாரு. இதை வந்து புரட்சி தலைவர் வந்து மறக்க முடியாத ஒரு அவர் மைண்டில் பதிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம்னே அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க.
இப்போ நீங்கள் 2 பேரும் முன்னே டெவலப் ஆன உடனே நம்ம ஒருத்தரை வச்சு படம் எடுப்போம், ஒருத்தர் வச்சு ஒருத்தர் படம் எடுப்போம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய ஆளாக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவர் வந்து படம் எடுக்கிறாரு, புரட்சி தலைவர் ஹீரோவை நடிக்கிறாரு. அப்போ தேவர் புரட்சி தலைவர் படங்கள் எல்லாம் வில்லனா வந்து தேவரை தான் புரட்சி தலைவர் போடணுன்றாரு. சில பேர் வேணான்றாங்க. அவர் வேணான்னா என்னையும் வேணாங்க, நானும் என்னையும் புக் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதனாலேயே தேவரை போடுவாங்க. தேவர் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார், ஆள் முறுக்கா இருப்பார். முறுக்கா இருப்பாருன்னா அவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து நல்ல எக்ஸசைஸ் செய்யறாரு, உடம்பு ஏற்றிருக்காரு. கோயம்புத்தூர்ல ஒரு மில்லுல வேலை பார்க்குறாரு. மில்லுல வேலை பார்த்தா அந்த மில்லு வந்து வெள்ளைக்காரன் மில்லு. ஒரு வெள்ளைக்காரன் மில்லை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேவர் வந்து ஒரு பெரிய மூட்டையை தூக்கி தூக்கி எரிஞ்சு போட்டு லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காரு. யார் நீ நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிய, நீ என்ன செய்கிற நீ அப்படின்னு, நான் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், கட்டுக்காப்பாக வச்சிருக்கேன் உடம்பா அப்படின்னு. வெள்ளைக்காரன் வெரி குட், நீ உன் பேருக்கு முன்னாடி சாண்டோன்னு போட்டுக்க. அந்த காலத்தில் சாண்டோ, யூஜின் சாண்டோன்றவர் தான் ஃபேமஸ். அவர் தான் பாடி பில்டிங்கவே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர், ஜெர்மன் நாட்டுக்கார் சாண்டோன்னு. அந்த சாண்டோ, யூஜின் சாண்டோவோட ஞாபகமா அந்த வெள்ளைக்காரர் வந்து நீ சாண்டோன்னு வச்சுக்கன்றாரு. வச்சுட்டு தேவர்கிட்ட நல்லா முட்டை, பால், சிக்கன், மட்டன்லாம் வாங்கி சாப்பிடியா, நம்ம ஃபேக்ட்ரியிலே வேலை பாருன்னு சொல்லி 100 ரூபா கொடுக்குறாரு. அந்த காலத்துலேயும் 100 ரூபா எவ்வளோ பெரிய காசு பாருங்க. சரி, இப்போ இந்த படத்தை வச்சிருக்காரு தேவர். நல்லா 2 பேரும் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தேவர் தாய்க்கு பின் தாரம்ன்ற படம் எடுக்கிறாரு. இந்த படத்தை எடுத்தா புரட்சி தலைவர் தான் கதாநாயகன். புரட்சி தலைவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த படத்துல வந்து நம்ம வந்து இந்த படத்துல வந்து பானுமதி அம்மாவை வந்து ஹீரோயினா போடுங்க, போட்டா படம் நல்லா ஓடும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரின்றாரு. சரின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் பானுமதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து நடிச்சு கொடுங்க அப்படின்னு. சரின்னு அவங்களும் நடிக்கிறேன்ட்டாங்க. இந்த பானுமதி என்னன்னா, அவங்க வந்து அந்த புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு முன்னாடியே சீனியர். அவங்க பிராமின், நல்ல குரல் வளம், நல்லா பாடுவாங்க, நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல அருமையான ஃபேமிலி. அவங்க யாருக்குமே அந்த அம்மா பயப்படாது. ரொம்ப தாட்டியமா இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி இருப்பாங்க, ஆனா லேடி தான், ஆனா தாட்டியமா இருப்பாங்க. பின்னால பல சினிமாக்கள்லாம் எடுத்தவங்க. அவங்க கணவரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், லவ் மேரேஜ் பண்ணாங்க. அவரை வச்சு பல படங்கள் பல திரைப்படங்கள் எடுத்தாங்க, வெற்றி படங்கள் எடுத்தாங்க. சரி, இப்போ இந்த பானுமதி அம்மாவும் புரட்சி தலைவரும் நடிக்கிறாங்க படத்துல. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, கிளைமேக்ஸ்ல ஒரு மாறுதல் வேணும் அப்படின்றாரு. கதைப்படி இப்படி இருக்கணும்னு தேவர் சொல்றாரு, புரட்சி தலைவர் இப்படி வரணும்ன்றாரு. இப்போ 2 பேருக்கு இடையில கிளாஸ் ஆனதும் புரட்சி தலைவர் நான் நடிக்கலைன்ட்டாரு. நடிக்கலை. தேவர் என்ன பண்ணிட்டாரு, தேவர் பாருங்க, புரட்சி தலைவர் இல்லாம வேற ஒரு டூப்பை புரட்சி தலைவர் மாதிரி போட்டு படத்தை எடுத்துட்டாரு. படத்தை எடுத்து படம் பயங்கர ஹிட்டாகி ஓடிடுச்சு. எப்படி பாருங்க, இந்த சூழ்நிலையில தேவர் வந்து புரட்சி தலைவர் வந்து தேவர் மேல ஒரு கேஸ் போடுறாரு. நான் நடிக்காம எப்படி படத்தை நீங்க முடிச்சீங்க அப்படின்னு. தேவர் பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தேவர் என்ன பண்றாரு, புரட்சி தலைவர் பகைச்சாச்சு, இனி அவரை வச்சு நம்ம படம் எடுக்க முடியாது, நம்மளாம் படம் எடுப்போம், வேற ஆளுகளை வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சன், உங்களுக்கு தெரியும் சந்திரலேகான்னு ஒரு படம் வந்துச்சு, பிரம்மாண்ட ஜெமினி ஜெமினி ஸ்டுடியோ எஸ் வாசன் அவரை வச்சு சந்திரலேகான்ற படம் கோடிக்கணக்கான ரூபாயில பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பாட்டு கூட ட்ரம்ஸ், எல்லாம் ட்ரம்ஸ் ஆடுவாங்க, அதுல ஆடுவாங்க லேடிஸ். 1 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு அந்த அந்த பாட்டுக்கு மட்டும், அந்த காலத்திலே 1950களிலே. இப்போ அந்த ரஞ்சனை வச்சு இவர் தேவர் வந்து ஒரு படம் எடுத்துட்டாரு, நீலமலை திருடன் ஒரு படம். படம் அருமையாக ஓடிடுச்சு. நீலமலை திருடன் நல்லா ஓடிடுச்சு. அடுத்து செங்கோட்டை சிங்கம்னு உதயகுமார்னு ஒரு நடிகரை வச்சிருக்கிறாரு. படம் ஓடலை, சொதப்பிடுச்சு. அடுத்து வாழ வைத்த தெய்வம் யாரு, ஜெமினி கணேசன் வச்சு எடுக்கிறாரு. அதுவும் ஓடலை. ஜெமினி கணேசன் வச்சு எடுத்தா ஓடுமா, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து உதயகுமாரை வச்சு இன்னொரு படம் அரசகுமார படம் மாதிரி எடுக்கிறார். கொல்லிமலை சிங்கமோ என்னமோ, தங்கமலை சிங்கமோ என்னமோ ஒரு படம் எடுக்கிறார். அந்த படமும் ஓடலை. இப்போ ஒரு 4 படம் ஒரு படம் எடுத்த படம் பூரா தேவர் படம் பூரா ஊத்திக்கிச்சு. தேவருக்கு பயங்கர அடி. தேவர் கூட வேலை பார்த்தாங்க பாருங்க, கதை எழுதுறவன், பாட்டு எழுதுறவன், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லா பேரும் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தேவரை விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி பாருங்க தேவருடைய நிலைமை. கம்பெனியில 100 பேர் இருந்து கலகலப்பா இருந்த தேவருடைய கம்பெனி
தேவர் ஃபிலிம்ஸு ஒருத்தருமே இல்லை, படம் பூரா ஓடலை, பூரா ஃப்ளாப்பு, பூரா ஃபெயிலியரு, நஷ்டம். இந்த நிலைமையில என்னடா பண்ணுறதுன்னு போது 4 பேர் மட்டும் கூட இருக்கான். யாரு? ஒரு டிரைவர், ஒரு அசிஸ்டண்ட் மட்டும் கூட இருக்காங்க. கூட இருந்தால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் தேவரவே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. என்னப்பா அந்த மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்றார் தேவர். அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாளைக்கு தீபாவளி, ஏதாவது பணம் கொடுப்பீங்க, போய் வீட்டில் பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து ஸ்வீட்டு வெடி பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடலாம்னு இருக்கோம் அப்படின்னு. தேவர், ஓ அப்படியா, மறந்தே போச்சப்பா அப்படின்னா ஆயிரக்கணக்கில் அள்ளி சூற விட்டுக்கிட்டு இருந்தவர் கடைசியில் 5 காசு கூட இல்லை. நேராக போகிறாரு, ஒருத்தர் போகிறாரு. நைட்டு எல்லாம் நைட்டு 9 மணிக்கு மேலே எல்லா கடைகளையும் அடைச்சிட்டாங்க. ஒரு மார்வாடி கடைக்கு போகிறாரு. மார்வாடி கடை அடைச்சிருக்கு. மார்வாடி கடைக்கார அந்த ஓனர் இருக்கான் பாருங்க, அந்த ஓனர் பக்கத்தில் வீட்டில் இருக்கான். அந்த ஓனர்கிட்ட போய் தேவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வணக்கண்ணே அப்படின்னா. வாங்க வாங்க, வணக்கம், தெரியும், நீங்களாம் படம் எடுத்தவரில் எனக்கு தெரியும்ல அப்படின்றாரு. 1000 ரூபா கொடுங்க எனக்கு நாளைக்கு செலவுக்கு அப்படின்னு. தாராளமாக இருந்தால் வாங்கிக்கங்க, கையெழுத்து. எதுக்கு கையெழுத்து? நீங்கள் அடுத்து படம் எடுப்பீங்க, படம் எடுத்தது நல்லா எனக்கு கொடுங்க, உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், கவலைப்படலாம், கொண்டு போங்கன்றார். தேவர் வந்து அந்த 4 பேருக்கும் 1000 ரூபாய் பிரித்து கொடுக்குறாரு. பாருங்க, 250 ரூபா 250 ரூபா 4 பேருக்கு பிரித்து கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்றாரு. தேவருடைய இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு. ஒரு நாள் தேவர் வந்து அவர் கம்பெனியை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காருல, புரட்சித் தலைவர் ஒரு ஷூட்டிங்லேருந்து வெளியே வர்றாரு. 2 பேருக்கு இடையில டக்கப்பாயர் ஆயிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் புரட்சித் தலைவரை பார்த்து தேவர் பார்க்குறாரு, அவரு பார்க்குறாரு. அண்ணேன்றாரு. தேவர் தெய்வமே, எப்பயுமே முருகா தெய்வமேன்னு தான் சொல்லுவாராம். தேவர் கட்டி பிடிச்சிட்டாராம். 2 பேரும் அழுகுறாங்க. என்னன்னே நம்மளுக்கு என்ன உடனே புரட்சித் தலைவர் சொல்றாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னே, எல்லாம் கேள்விப்பட்டேனே, நீங்கள் எடுத்த படம்லாம் கொஞ்சம் சரியான வெற்றி அடையலை, வாங்கினேன் என் கூட அப்படின்னு சொல்லி கார்லேயே கூட்டு போறாரு. தேவரை கூட்டு போறாரு. தேவர் காரு பின்னாடியே வருது. நேராக கூட்டு போனா எங்க அவர் வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க சத்யா அம்மா, அவங்க அம்மா போட்டோ இருக்கு பாருங்க, சிலை. அவங்க அம்மா சிலைக்கு முன்னாடி இருந்து தேவருக்கு சத்தியம் கொடுக்குறாரு. இன்னைக்கு எங்க அம்மா முன்னாடி என் தாய் மேல சத்தியம், இனிமே நீங்க எந்த படத்துக்கு என்னை புக் பண்ணாலும் நான் அந்த படத்துல வந்து நடிப்பேன். எந்த விதமான ஸ்டோரி டிஸ்கஷன்ல எதுலையும் நான் தலையிட மாட்டேன். நீங்க என்ன கதை எடுக்கிறீங்களோ அந்த கதையில நான் அப்படியே முழுசா நடிச்சு கொடுப்பேன், என்னைக்கும் நடிச்சு கொடுப்பேன், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னையிலேருந்து நீங்க பணம் ஆரம்பிங்க, இது எங்க அம்மா மேல சத்தியம் அப்படின்னு தேவருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. தேவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது தேவருக்கு ஒரே மகிழ்ச்சி. என்னடா தெய்வமே நம்மளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்ட்டு புரட்சித் தலைவரை கூப்பிட்டு போய் புரட்சித் தலைவரை வச்சு அப்பயே ஒரு படம் எடுக்கணும்ன்றாரு. அப்பயே ஒரு படம் எடுக்கணும்னா அம்மா மேல சத்தியம் பண்ணி தானே எடுத்தாரு இவர். அதனால இவர் என்ன பண்றாரு, தாய் சொல்லை தட்டாதே அப்படின்ற படம். தாய் சொல்லை தட்டாதே அப்படின்னு அந்த படத்துக்கு தலைப்பு அன்னைக்கே வைக்கிறாங்க, தாய் சொல்லை தட்டாதேன்னு. புரட்சி தலைவர் படம் எப்படி இருக்கும், தலைவர் நடிக்கிறார், நடிச்சா படம் செம்ம ஹிட்டு. இப்போ தேவர் பயங்கர ஹிட்டு. அந்த படத்துக்கு அப்புறம் மொத்தம் 16 படம் தேவர் எடுக்கிறாரு. யார? தலைவரை வச்சு. படங்கள் பூராமே 18 நாள்லாம் எடுக்கிறாரு ஒரு படத்தை. எம்ஜிஆரை வச்சு எடுத்தா ரொம்ப இழுப்பாரு, செலவை நிறைய பண்ணி விட்டுருவாரு, செட்டு போட்டா வரமாட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய செலவு எடுத்து விட்டுருவாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னு தேவர் எடுத்த படங்கள்ல 18 நாள்லாம் நடிச்சு கொடுக்குறாரு. பயங்கர படங்கள் பிச்சு உதறது. தேவர் டாப்ல போயிட்டாரு. இப்ப தேவர் டாப்ல போயிட்டா என்ன பண்றாரு தேவர், நல்லா கவனிங்க. மருதமலை முருகன் கோவில் மேல பயங்கர பற்றுதல் உள்ளவர் தேவர். முருகன் கோவில்ல வந்து எப்பயுமே இவர் தான் அந்த முருகன் கோவிலவே டெவலப் பண்ணிட்டாரு. இப்ப இவர் சொல்றாரு, முருகன் கோவிலுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். ராத்திரி நேரத்துல சாயங்கால நேரத்துல இருட்டாயிருது, காட்டு பகுதி மாதிரி இருக்கு. மக்கள் வந்து சாமி கும்பிட வர மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க. ஓரளவு அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அச்சமா இருக்கு. யாரும் வந்துடுவாங்களே, எதுவும் ஆயிருமோ, கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கே, காட்டு பகுதி மாதிரி இருக்கே அப்படின்றத தேவர் என்ன பண்றாரு, எந்த நேரமும் மக்கள் வந்து கும்பிட்டு போகணுன்ற மாதிரி ஃபுல்லா லைட்டை போட்டு விடுறாரு. டியூப் லைட்டை போட்டு விட்டு லைட்டுகள் அங்கங்க பெரிய பெரிய லைட்டுகளை போட்டு ஃபுல்லா லைட்டை போட்டு போடுறாரு. போட்டு இந்த புதுசா போட்ட லைட்டுகளுக்கெல்லாம் வெளிச்சத்துக்கெல்லாம் ஒரு நாள் வந்து திறப்பு விழா வைக்கணும், லைட்டுகளை வந்து திறந்து வைக்கணும். எப்படி பாருங்க, இந்த டியூப் லைட் வெளிச்சத்தை திறப்பு விழா செய்யணும் அப்படின்னு சொல்லி
திறப்பு விழாக்கு யாரை கூப்பிடணும்னா புரட்சி தலைவரை கூப்பிடுறாரு. தெய்வமே நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும். புரட்சி தலைவர் சொல்றாரு, அண்ணே இந்த மாதிரி நான் திமுக இருக்கேன், திமுக வந்து கடவுள் இல்லைன்ற கட்சி, நான் இப்போ வந்து உங்க கூட வந்து நான் லைட்டை போட்டு விட்டு இந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா என்னை வந்து கட்சி விதிமுறைகளை மீறி செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தேவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தெய்வமே நீங்கள் வாங்க, முருகன்ட்ட வாங்க, உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டார். கார்லயே கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் தலைவர் புரட்சி தலைவர் வந்து அந்த லைட் ரிப்பனை கட் பண்ணி லைட்டை போட்டா ஜெகஜோதி ஆயிடுது. நீங்க போயிருப்பீங்க, எல்லாரும் மருதமலை கோயிலுக்கு போயிருப்பீங்க, கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டம் ஆகி விட்டாரு. புரட்சி தலைவர் வந்துட்டாரு. இப்ப வந்துட்டாரு. வந்தா புரட்சி தலைவருக்கு அடுத்து பாருங்க சிக்கலை, எப்படி சிக்கல் பாருங்க. 1967 எலெக்ஷன்ல நிக்கிறார். எப்படி எலெக்ஷன்ல நிக்கிறார்? நின்னா எலெக்ஷன்ல நிக்க போற நேரத்துல 67 பரங்கிமலை நிக்க போற நேரத்துல எம்ஆர்ஆ தான் புரட்சி தலைவரை சுட்டுட்டான். சுட்டா கழுத்துல 3 குண்டு போயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணா 2 குண்டை எடுத்துட்டாங்க. கழுத்துல இருந்து 2 குண்டை தொண்டையில இருந்து எடுத்துட்டாங்க. ஒரு குண்டு மட்டும் தொண்டையில இருக்கு. அந்த ஒரு குண்டு தொண்டையில இருக்கு. அதனால என்னன்னா புரட்சி தலைவரால் அதிகமா வாயை திறக்க முடியல, அதிகமா பேச முடியல, சத்தம் போட்டு பேச முடியல. எப்படி பாருங்க, அவர் தொண்டையில அந்த இன்னொரு புல்லட் இருக்கு. அந்த இன்னொரு புல்லட்டை எடுத்தோம்னா அவர் உயிருக்கே ஆபத்துன்றாங்க. எப்படி பாருங்க, இந்த வேதனையில கட்டு போட்டு புரட்சி தலைவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. தேவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு, தெய்வமே உனக்கா அப்படி நடக்கவே கூடாது, என் கூட வாங்க அப்படின்றாரு. புரட்சி தலைவர் எங்க அப்படின்றாரு. எனக்கு இந்த உடம்பு சொன்னானே, நான் கட்டு போட்டிருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் எங்கேயும் வரக்கூடாது, ஓய்வு எடுக்கணும்னு இருக்காங்க டாக்டர். நீங்க வாங்க தெய்வமே, என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு. பிரச்சனை எங்க அப்படின்றாரு. நேரா சென்னையில இருந்து கார்ல நேரா கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க மருதமலை கோவிலுக்கு போய் தேவர் முருகன் கோவிலுக்கு முன்னாடி முருகனுக்கு முன்னாடி வச்சுட்டு சொல்றாரு. முருகன்கிட்ட பேசுறாரு. தேவர் வந்து அவ்வளவு தைரியமா பேசக்கூடியவர். ஏண்டா முருகா, உனக்கு வந்து லைட்டெல்லாம் போட்டு அதை ஆன் பண்ணி திறப்பு விழா செஞ்சு கொடுத்துட்டு போனாருடா. இந்த அப்ராணி மனுஷனை சுட்டுவிட்டாங்க. இவர் சுட்ட உடனே இவருக்கு வந்து தொண்டையில குண்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இருக்கியே, உனக்கு வந்து நல்லது செஞ்சவனுக்கு கெட்டதை செய்யற, கெட்டது செஞ்சவனுக்கு நல்லது செய்யற, இதுதான் நீ மக்களுக்கு பக்தர்களுக்கு நீ உதவி செய்யற லட்சணமா அப்படின்னு திட்டுறாரு. நீ நல்ல உண்மையிலேயே கடவுளா இருந்தா, நான் கும்புற முருக கடவுளா இருந்தா, நான் சொல்றத நீ கேட்பேன்னு இருந்தால், என் தெய்வத்துக்கு புரட்சி தலைவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பிரச்சனை முடியணும், தொண்டையில உள்ள பிரச்சனை முடியணும்ன்றார். புரட்சி தலைவர் அதை அப்படியே பாக்குறாரு ஆச்சரியமா. ஏன்னா தேவருடைய தெய்வீக கும்புற விஷயமே அப்படிதான் இருக்கும். அவர் வந்து முருகனை வந்து அடிப்பாரு, திட்டுவாரு, ஒருமையிலேயே பேசிக்கிடுவார், வாடா போடான்னு பேசிக்குவார். எனக்கு படத்தை குடுறா, உன்னை நம்பி படம் எடுக்கிறேன்டா, உன்னை பார்ட்னரா போட்டிருக்கேன்டா, நீ தான்டா என் படத்தை ஓட்டணும்டா, எனக்கு நன்மை செய்யணும்டா, எனக்கு பணம் கொடுக்கணும்டா, எனக்கு வெற்றி பெற வைக்கணும்டா. ஷூட்டிங் ஸ்பாட்ல வெயில் இல்லாட்டினா வெயில் வரணும் அப்படின்னு பாரு. ஒரு மயில் வந்து ஒரு நடி சரியா வந்து ஷூட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நடிக்கலைன்னா இந்த மயில் வந்து கரெக்டா உன இடத்துல வந்து உட்காரணும், எதிரியை கொத்துற மாதிரி நடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி நடிக்குமா. இதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப புரட்சி தலைவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துல பாருங்க, நல்லா கவனிங்க, ஒரு வாரத்துல புரட்சி தலைவர் தும்புறாரு. 3 தடவை தும்புறாருங்க. தும்முனா அதிர்ச்சி தும்மல், முரட்டுத்தனமா தும்மல், பயங்கரமா தும்மும் போது தொண்டையில இருந்து ரத்தமும் சளியுமா சேர்ந்து அந்த 3வது புல்லட் உள்ள இருக்கு பாருங்க, வெளியே வந்துருச்சுங்க. தேங்க் காட், பை காட்ஸ் கிரேஸ் அப்படியே வெளியே வந்துருச்சு. தேவர் சொல்றாரு, முருகனை கும்பிட்டோம்னானே, நடந்துச்சு பார்த்தீங்களா, வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களானே, உங்களுக்கு எந்த விதமான சர்ஜரியுமே இல்லாம அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து நம்மளுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நடக்குமா, வாழ்க்கையில எப்படிலாம் நடக்குமா அப்படின்னா நடக்குது. புரட்சி தலைவர் அப்பதான் தேவர் கூட சண்டை போட்டுட்டு இன்ப கனவுன்ற நாடகத்துல நடிக்கிறாரு. நாடகத்துல நடிக்கும் போது குண்டுமணின்னு ஒரு கேரக்டரை தூக்குறாரு. சீர்காழியில கும்பகோணத்துல நடக்குது இந்த நாடகம். அந்த குண்டை உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன். எண்ணெய் தேய்ச்சவன அப்படியே தூக்குனாருல, வலிக்கு கீழே காலில் விழுந்துட்டாரு.
அவன் கீழே விழுந்தானா அவன் கால் உடஞ்சிரும்ட்டு புரட்சித் தலைவர் தொடையில வாங்கிக்கிட்டாரு. புரட்சித் தலைவர் கால் உடஞ்சு போச்சு. இப்ப வந்து புரட்சித் தலைவரே பணமே இல்லாம ஒரு வருஷம் இருக்காரு. கால் நடக்க முடியலன்னா அவரு கம்பு ஊத்தி நடந்துகிட்டு இருக்காரு. அப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல 4 படங்களை எடுத்து தோத்த தேவரும் அப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து தன்னை தயார் பண்ணிக்கிட்டு வர புரட்சி தலைவரும் ஒன்னா சந்திச்சு தாய் சொல்ல தட்டாதே படம் நடிச்சு அதுக்கப்புறம் பல 16 படங்களை கொடுத்து வெற்றி படங்களும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு புரட்சி தலைவர் அந்த பை காட்ஸ் கிரேஸ் தேங்க் காட் அந்த தொண்டையில் உள்ள அந்த குண்டும் வெளியே வந்துருச்சு. எவ்வளோ அற்புதம் பாருங்க. புரட்சி தலைவருக்கு என்ன நடக்காத அவரை வந்து எந்த சக்தியாலும் அழிக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து கடவுளுடைய அவதாரம். நம்ம கடவுள் கூட கேட்டாதான் கொடுப்பார். புரட்சி தலைவர் நினைச்சாலே கொடுத்துருவார். அவ்வளோ பெரிய வள்ளல். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு புரட்சி தலைவர்களை பற்றிய இன்னும் சில விஷயங்களை சுவாரஸ்யமான விஷயங்களோட வர்றேன். தயவுசெய்து என்னுடைய இந்த வீடியோ வந்து நீங்கள் நல்லா ரசித்து கேளுங்க. திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியணும். 2வது வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ எல்லாம் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.